Hello everyone, welcome to Namma Hindi School. Tamil versus Hindi sentences. கட்டிட்டேன், பர்தியா, பர்தியா. இதை ஜமா கர்தியா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த ஜமா கர்தியா அப்படிங்கிறத ஒரு சின்ன வித்தியாசமான இடத்துல உபயோகப்படுத்தணும். வாங்க பார்க்கலாம். வீட்டு வரி கட்டிட்டேன், ஹவுஸ் டேக்ஸ் பர்தியா, ஹவுஸ் டேக்ஸ் பர்தியா. தண்ணி வரி கட்டிட்டேன், पानी का टैक्स भर दिया, पानी का टैक्स भर दिया. करंट बिल कटीटें, बिजली का बिल भर दिया, बिजली का बिल भर दिया. ईएमआई कटीटें, ईएमआई भर दिया, ईएमआई भर दिया. स्कूल फीस कटीटें, स्कूल की फीस जमा कर दिया, स्कूल की फीस जमा कर दिया. लोन कटीटें, लोन भर दिया, लोन भर दिया. बैंकல பணம் கட்டிட்டேன், बैंक में पैसा जमा कर दिया, बैंक में पैसा जमा कर दिया. இதில் ஜமா கர்தியா அப்படிங்கிறது நாம் நம்மளோட பணத்தை ஒரு சேவ் பண்ணுற இடத்துல போடக்கூடியது தான் ஜமா கர்தியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டுறது அப்படிங்கிறது அவங்க படிப்புக்கு செலவு பண்ணுற ஒரு விதமான சேமிப்பு. அதனால தான் ஃபீஸு கட்டிட்டேன் அப்படிங்கிறதுக்கும் பேங்க்கில் பணம் கட்டிட்டேன் அப்படிங்கிறதுக்கும் ஜமா கர்தியா அப்படின்னு நாம் யூஸ் பண்ணணும். மற்ற எல்லாத்துக்குமே பர்தியா அப்படின்னு சொன்னாலே போதும். தன்யவாத்.